அவர் உன்னதர் என்றனரே, அவர் உன்னதர் என்றனரே. அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரே, அவர் உன்னதர் என்றனரே. அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரே, அவர் உன்னதர் என்றனரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆண்டவரே எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம். நம்மளும் கூட அநேக நேரத்தில் அநேக பிரச்சனை நிமித்தமாக மடிஞ்சு போகிறோம், நம்ம அழிஞ்சு போகிறோம்னு சொல்லி ஏசப்பட்ட அங்கலாய்ப்போடு நம்ம காணப்படுவோம் இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா சீசர்களும் படகுல போறாங்க. அந்த நேரத்துல ஏசப்பா அயர்ந்து தூங்கிடுறாங்க. கீழ்த்தட்டுல அயர்ந்து தூங்கிடுறாங்க. தூங்கும் போது அப்போ அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா, படகுல போயிட்டு இருக்கும் போது பெருங்காற்று வீசுது. வீசும்போது அந்த சீசர் காற்று வீசும்போது அந்த அலைகளினால அந்த படகு கவிழ்த்து விடுகிற நிலையில காணப்படுகிறது. அந்த சீசர்கள்லாம் பயந்து போய் உடனே ஏசப்பாவை போய் எழுப்ப போறாங்க. ஏசப்பா, ஆண்டவரே எந்தீங்க அப்படின்னு சொல்லி எழுப்ப போறாங்க. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை ரட்சியும் சொல்லி. அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை நம்ம கூட அநேக நேரத்துல அநேக பிரச்சனை நிமித்தமாக நம்ம பயந்து செத்துக்கொண்டு இருப்போம் இல்லையா? ஒருவேளை ஏசப்பாவும் அந்த படகுலதான் இருக்கிறாங்க. ஆனா சீசர்கள் அதை அறியாம பாருங்க, நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, நாம அழிஞ்சு கொண்டு இருக்கிறோம்ட்டு அவங்க அங்கலாய்க்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நம்முடைய படகுல ஏசப்பாவை நம்ம வைத்துக்கொண்டே நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக தரம் நான் அழிஞ்சுகிட்டே இருக்கிறேனே, ஏன்னா ஏசப்பா பார்க்கவே மாட்டுக்காங்கன்னு சொல்லி நம்மளும் இப்படி அங்கலாய்ப்படி காணப்படுவோம் இல்லையா? அதே போன்றுதான் சீசர்களும் நாங்க மடிஞ்சுகிட்டு இருக்கோம், நீங்க மட்டும் நித்திரை அடைந்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்க மட்டும் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எழுப்புறாங்க. நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம காணப்படுறோம்? ஏசப்பதான் நம்ம கூட இருக்காங்க. ஆனா கூட இருந்தும் நம்ம ஒரு அங்கலாயப்போடு காணப்படுறோமா? இல்ல படகுல யார் இருக்காங்கன்னு தெரியாம இருக்கிறோமா? ஒரு ஏசப்பா இன்னார் என்று அறியாமல் காணப்படுறோமா? ஒருவேளை அற்ப விசுவாசித்தனமா நம்ம காணப்படுறோமா? எப்படி காணப்படுறோம்? ஏசப்பா சொல்றாங்க, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்றாங்க. ஒரு வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள், அப்படிப்பட்ட போராட்டத்தோடு நம்ம காணப்படுறோமா? நம்ம ஏசப்பா நம்முடைய பிரச்சனைகளை நோக்காமல் மறந்து விட்டாரோ நம்ம நினைக்கலாம். பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது கூட, பெருங்காற்று போல வெள்ளம் சூழ்ந்திருக்கும் போது கூட நம்முடைய பிரச்சனைகளை எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம காணப்படுறோம்? ஏசப்பா நம்முடைய படகுல இருக்கிறாருன்னு சொல்லி தைரியமாக நம்ம ஒரு விசுவாசமுள்ள ஜனமாய் காணப்படுறோமா? நம்மோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கூட அவர் பிரச்சனையாக தானே எடுத்துக்கொள்வாரு. ஏன் நம்மளோட அப்படிப்பட்ட சந்தேகத்தில், அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம காணப்படணும்? விசுவாசத்தை எடுத்து போட்டு நம்ம விசுவாச ஜனமாய் நம்ம ஜீவிக்கிறோம். நம்ம அப்படி ஜெபிப்போமா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எந்த காரியத்தின் நிமித்தமாக அமிழ்ந்து போகிறோம், அடிஞ்சு போகிறோம் சொல்லி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பிரச்சனையை ஏசப்பா நோக்க மாட்டுக்காரு நீங்க நினைக்காதீங்க. ஏசப்பா நோக்குகிறவராய் காணப்படுகிறார். அங்கலாய்ப்போடு நீங்க காணப்படும் போது நீங்க எப்படி சூழ்நிலை காணப்படுறீங்க? ஏசப்பா நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய மாட்டுக்காரு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல ஏசப்பா நம்ம வாழ்க்கையில மட்டும் இப்படிப்பட்ட பிரச்சனையில காணப்படுது, ஆனா ஏசப்பா கண்டுக்கிடாம இருக்கிறாங்கன்னு சொல்லி தூங்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா? நம்ம பெருங்காற்று வீசும்போது கூட ஏசப்பா அந்த நேரத்துல நம்மளோடுதான் இருக்கிறார். அதான் சொல்றாங்க, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அற்ப விசுவாசியே ஏன் பயப்படுகிறாய் சொல்றாரு. நம்ம ஜெபிப்போமா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை எடுத்து போடுவீராக செபிக்கிற ஏசப்பா. அவருடைய அங்கலாய்ப்பை தவிப்பை எடுத்து போடுங்க. நீங்க கடந்து செல்வீராக செபிக்கிற ஏசப்பா. நீங்க மகிமைப்படுங்க. துதிக்க நான் மகிமை உமக்கு சேர்த்துறேன் நல்ல பிதாவே, ஆமென்.